Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா MCBனா என்ன அப்படிங்கிறதையும் ஒரு MCBயை வந்து ஒரு ஃபியூஸ் தவிர்த்துட்டு நம்ம வந்து அதோட இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன, அதோட முக்கியத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ MCBயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு சர்க்யூட் பிரேக்கர் எப்படி வந்து ஒரு ஃபால்ட் கண்டிஷனை டிடெக்ட் பண்ணும்போது வந்து ரிலே மூலமாக டிடெக்ட் பண்ணி எப்படி வந்து ஓப்பன் கண்டிஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கரும் வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் அப்படின்னு பேர் எது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோ ரேஞ்சில் உள்ள ஒரு லோடுக்கு தான் வந்து யூஸ் ஆக போகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நம்ம லெபார்ட்டரிஸில் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஃபியூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜஸ்னாலையும் சில காரணங்களால் அந்த ஃபியூஸை வந்து தவிர்த்துட்டு இந்த MCBங்கிறத இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த MCBங்கிறதுக்கான ஜென்ரல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ரேட்டட் ஸ்விட்ச் இன் ஆர்டர் டு அவாய்ட் த லோ வோல்டேஜ் கண்டிஷன் ஆஃப் எனி எலக்ட்ரிக் சர்க்யூட். ஓகேவா, ஒரு லோ வோல்டேஜ் கண்டிஷன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த MCBங்கிறத யூஸ் பண்ணுறோம். லோ வோல்டேஜ் கண்டிஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோங்கிறது வந்து ஒரு ரேட்டை தாண்டி, அதாவது வந்து ஒரு ஃபால்ட் கண்டிஷனாலேயோ அல்லது வந்து ஓவர் கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஃப்ளூரசன்ட் லேம்பில் பார்க்கலாம், சில சமயங்கள் வந்து ஃப்ளிக்கர் ஆகும். அதாவது வந்து இனிஷியல் கண்டிஷன் இல்லை, அதாவது வந்து நார்மலாக வந்து லோடு அதிகமாக போட்டால் ஃப்ளிக்கர் ஆகிறதுலாம் பார்க்கலாம். அது காரணம் என்னென்னா லோடு அதிகமாக போட்டிருக்காங்க, கரண்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணுது, ஸோ வோல்டேஜ் வந்து டிப் ஆகுது அப்படிங்கிறதான அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளூரசன்ட் லேம்புன்றது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மோட்டார் லோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹெவி லோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த MCB அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து லேபரேட்டரிஸில் பார்த்துருக்கேன், என்னோட காலேஜில் உள்ள லேபில் பார்த்துருக்கேன். பட் இதோட ஜென்ரல் அப்ளிகேஷனுங்கிறது அந்த மாதிரி இடத்துல தான் அப்ளை பண்ணுறாங்க. சரி, ஓகே, ஃபியூஸுக்கு பதிலாக ஏன் MCB யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த MCBயோட ஒர்க்கிங் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வாங்க அடுத்தடுத்து என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு MCBயோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோட ரேட்டட் கரண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 125 ஆம்ஸ் அப்படிங்கிறதும், இதோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல், அப்படி இல்லைனா வந்து தெர்மல் மேக்னெட்டிக், இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ரேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த MCB அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப பேசிக்கலான விஷயம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு MCBயும் அதே நேரத்தில் ஒரு ஃபியூஸையும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபியூஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ஸ்விட்ச் அப்படிங்கிறது இருக்குது, அடுத்தபடியாக வந்து ஒரு ரெசிஸ்டர் அப்படிங்கிறது இருக்குது, அடுத்தபடியாக ஃபியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இந்த ரெசிஸ்டர் வேல்யூவோட ரேட்டடை தாண்டி கரண்ட் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியூஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி ஓப்பன் ஆகிடும் சர்க்யூட்டில், அதாவது வந்து உருகி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வந்து ஓவர் கரண்ட் அப்படிங்கிறதுல வந்து ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட ஆக்சுவல் மீனிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்ச விஷயம். சரி, இந்த ஃபியூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த மாதிரி வந்து மெல்ட் ஆகி ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து இதுக்கு பதிலாக நம்ம MCB அப்படிங்கிறதுக்கு போகிறோம். ஸோ MCBங்கிறதும் பார்த்தீங்கன்னா இதே ஆப்ரேஷனில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பட் காரணங்கள் என்ன, ஏன் வந்து we are using MCB ஓவர் ஃபியூஸ் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸுக்கும் MCBக்கும் உள்ள கம்பேரிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பேரிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் வந்து இன்டர்ஃபேஸ். அதாவது இன்டர்ஃபேஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு 2-3 விஷயங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கும் பொழுது எந்த மாதிரியான ஒர்க்கிங் எஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதா யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 or திங்ஸ் வந்து சேரும் பொழுது இந்த மாதிரியான ஆப்ரேஷன் வந்து பெட்டராக இருக்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா MCBயில் தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த MCB வந்து ஃபால்ட் கண்டிஷனில் ட்ரிப் ஆகும், அதே நேரத்தில் ஃபியூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணால் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேறு வந்து நம்ம MCB வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் சொன்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது MCB அப்படிங்கிறத. நாலாவது பார்த்தீங்கன்னா MCBயோட டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஃபியூஸ் வந்து நோ மச் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா MCB நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், அதோட லைஃப் டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபியூஸ்ன்றது நான் ரீயூசபிள், ஒரு தடவை வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே தூக்கி போட்டு புதுசாக தான் தூக்கி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி காண்டாக்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படும், வேற ஃபியூஸில் வந்து தேவைப்படாது. ஆக்சிலரி காண்டாக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு டெம்பரரி காண்டாக்ட் அப்படிங்கிற மாதிரி, அதாவது வந்து ஒரு மூவபிள் காண்டாக்ட் அல்லது வந்து ஃபிக்ஸட் காண்டாக்ட் அப்படின்னு 2 டைப் ஆஃப் காண்டாக்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்பொழுது நமக்கு இந்த மாதிரியான காண்டாக்ட்ஸ் வந்து நமக்கு பெர்மனெண்ட்டாக தேவைப்படுது இல்லையா. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி காண்டாக்ட் அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே வேணும், வேற வந்து ஃபியூஸில் வந்து தேவை கிடையாது. அண்ட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த MCB வந்து ரேட் வந்து ஹையாக இருக்கும், வேற வந்து ஃபியூஸ் வந்து கம்மியாக இருக்கும். கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் அப்படிங்கிறது இருக்கும் MCBயில், வேறு ஃபியூஸில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் அப்படிங்கிற பொசிஷனுக்கே நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபால்ட் ஆக்ராச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆக போது அப்படியே வந்து ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் புது ஃபியூஸ் போட்டு தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் பிட்வீன் MCB அண்ட் ஃபியூஸு. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூஸுக்கு பதிலாக அந்த MCB அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்சிபியோட ஒரு இன்டர்னல் டயக்ராம் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஒர்க்கிங் அப்படிங்கிறது நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட்னாலையும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அப்படிங்கிறதுனாலையும் நடக்கும். ஓகேவா? ஓவர் கரண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த கரண்ட்டை விட, ரேட்டட் கரண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஃபால்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட், அதாவது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மொத்த கரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அது வழியாக வந்து ஃப்ளோ ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். சரிங்களா? முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த பைமெட்டலிக் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது ஓவராக ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிடும். அதாவது வந்து அதோட கான்டாக்ட்லேருந்து விலகி போயிடும், டிஃபார்ம் ஆகிடும். டிஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் லேட்ச் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சை வந்து ஆஃப் அப்படிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரிவெண்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த எம்சிபின்றது வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ தட் நம்ம சர்க்யூட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எம்சிபின்றது பெரிய சர்க்யூட் கிடையாது, ஆக்சுவலாக அது ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான். ஸோ ஸ்விட்ச்ன்றது வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல உள்ள கண்டிஷன் பேர் வந்து 0 வோல்டேஜ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷார்ட் சர்க்யூட்னா என்ன அர்த்தம்? மொத்த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னு அர்த்தம். அப்போ வோல்டேஜ்ன்றது வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ 0 வோல்டேஜ் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதை அந்த கண்டிஷன் அக்கர் ஆகும்போது யார் ஒர்க் ஆவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ முதல்ல நடந்த ஃபால்ட் கண்டிஷனுக்கு வந்து நம்ம வந்து தெர்மல் எஃபெக்ட் அப்படின்னும், ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட் சர்க்யூட் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த காயில் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த காயிலில் உள்ள பிளஞ்சர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதே நான் சொன்ன இந்த மெக்கானிக்கல் லேட்ச் பாயிண்ட் வந்து ஹிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லேட்ச் பாயிண்ட் மறுபடியும் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஆகிடும். ஸோ முதல்ல பைமெட்டலிக் ஸ்ட்ரிப்னால் டிஃபார்ம் ஆனது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளஞ்சர்னால டிஃபார்ம் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் காண்டாக்ட்லேருந்து மூவிங் காண்டாக்ட் மூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் மறுபடியும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் தான் ஆகும். ஓகேவா? ஸோ 2 விதமான கண்டிஷன் அப்படிங்கிறது நடக்குது. அண்ட் ஆல்சோ மூணாவது பார்த்தீங்கன்னா மேனுவலாகவும் நாம் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இதை. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 விதமான ஸ்டேஜஸில் நம்ம இந்த எம்சிபின்றதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் அல்லது ஸ்விட்ச் ஆன் அப்படிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிறதும் இருக்குது, மேனுவலாக நம்ம ட்ரிப் பண்ணாலும் பண்ணிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பிங் வந்து 3 விதமாக நடந்தாலும் நமக்கு முக்கியமாக நடக்கக்கூட ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஃபார்மேஷன். ஒரு மூவிங் காண்டாக்ட் இருந்து ஃபிக்ஸட் காண்டாக்ட்லேருந்து நம்மளோட 3 டைப்னாலையும் ஏதோ ஒரு டைப்னால ஓப்பன் ஆகும் பொழுது ஆர்க் ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்க்கை தவிர்க்கிறதா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இந்த ஆர்க் பஞ்சிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்க்கை வந்து ரிமூவ் பண்ணுற வேலையை தான் இந்த ஆர்க் ஸ்ப்ளிட்டர் பண்ணுறா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஒர்க்கிங் ஆஃப் அ எம்சிபி. ஓகேவா? கடைசி என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எம்சிபின்றதோட ஒரு வீடியோ கிளிப் மாதிரி. ஸோ இதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த மாதிரியான ஒரு வீடியோ கிளிப்பில் பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபியோட ஒர்க்கிங் அண்ட் ஆல்சோ ஏ கம்பேரிஷன் பிட்வீன் ஃபியூஸ் அண்ட் எம்சிபின்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான சஜஷன்ஸை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் அதுலேயும் சொல்லிட்டே இருங்க. நான் அதில் ஃபுல் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.